நான் பணிபுரியணும், எனக்கு வேலை கொடுத்தவனுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி அப்படின்ட்டு வேலையை பார்க்கணும். ஏன்னா விட்டுறக்கூடாது. காலம் எப்படி வேணாலும் மாறலாம். குரு வேற 9ல் இருக்கார், அவர் 10ஆம் இடத்துக்கு வரப்போறார். உடனே 10ல் உடனே பதவி கொடுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. 10ல் குரு உச்சமாகிறார். அதுலேயும் சனி சாரம் வாங்கி சனி 6ல் இருக்கக்கூடிய சனியை பார்க்கறதுனால புதிய உத்தியோகங்கள், அதாவது உத்தியோக முயற்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும். பஞ்சமஸ்தானம் என்பது பாதுகாப்பான ஸ்தானம். புகழ், கௌரவம், மரியாதை, மதிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், எப்படி பாருங்களேன், அற்புதமா தரும். சில பேருக்கு விருப்பப்படி கல்யாணம் பண்றதுக்கு உண்டான முயற்சி நடக்கத்தான் செய்யும். அது காலத்திற்கு தக்கவாறு என்ன செய்யணும், நாம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நன்மையை தரும். எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் மக்கள் அனைவரும் நல்ல மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யத்தோடு தான் கொண்ட தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் மிக சிறந்த நிலையை அடைய வேண்டுமென நான் வணங்கும் வளநாட்டு சித்தரை வணங்கி என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப தமிழுடைய வருடங்கள் 60ல் 40வது வருடத்தினுடைய பெயர் தான் பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்தினுடைய அந்த விளக்கம் அவங்க நம்ம பெரியவங்க சொன்னது அருள் தோற்றம் அப்படின்ற ஒரு நிலை. ஆனா இந்த பராபவ வருடம், இந்த பராபவ வருடத்தினுடைய நிலை இப்ப இப்ப நம்ம வர்ற 14ஆம் தேதி இல்லையா, 14ஆம் தேதி காலையில சரியாக 9:25 காலையில் 9:25 தான் சித்திரை பிறக்கிறது, தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 14/4/2026. இந்த பராபவ வருடத்திற்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் அவங்க மூலத்துல ஒரு பாடல் கொடுப்பாங்க. அப்ப அந்த வெண்பா மாதிரி இருக்கும். அந்த வெண்பால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுல சொல்றாங்க, மிக்க பராபவத்தின் மேதினியில் பின்மலையாம் தக்க பசு கடல் ஐக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர் கின்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, பராபவ வருடத்தினுடைய பின்வரக்கூடிய மாதங்கள்ல தான் மழை உண்டு, பசுக்கள் செழிக்கும், பால்வளம் பெருகும், 4 வகை சாதியினரும் செழிப்புடன் வாழ்வர், பல்லுயிர்களும் நோய் நொடிகளின்றி இன்பமாகவே வாழும் அப்படின்னு இந்த வருடத்தினுடைய வெண்பாவை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இது நமக்கு இந்த பாடலை, இந்த வெண்பாவுடைய இதை கேட்டவுடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா இறைவனுடைய அனுக்கிரகத்துல எல்லாருமே நோய் நொடிகளின்றி தொழில்துறையில நல்ல மேன்மை அடைந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாலே. ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாமி கைகால் சோகத்தோட இருந்தா போதும்ன்ற நிலைக்கு வர்றாங்க. அப்ப இந்த வருஷம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கூட, இந்த பராபவ வருஷத்துல நம்ம முன்னோர்கள் சில நிலைகளை, இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி இப்படின்னு பிரிச்சு அதுக்கு ஒரு சில பலன்களை அவங்க சொல்லுவாங்க. அப்படி இது இருந்தாலும் பஞ்சாங்க கணிதல் கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம கிரகத்தினுடைய நிலையை வச்சு 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, இது அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தினுடைய ராஜா யார் அப்படின்னா குரு வந்திருக்கார். அப்ப அதுக்கு வாகனம் எது அப்படின்னா குதிரை. மந்திரி யாருன்னா செவ்வாய். செவ்வாய்க்கு வாகனம் எதை கொடுத்துருக்காங்க, யானையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேனாதிபதி சந்திரன், இதுக்கு பசுவை கொடுத்துருக்காங்க. அர்க்காதிபதி சந்திரன், சந்திரன் அதுக்கு பட்சி, இந்த பறவைகள் கொடுக்குறாங்க. மேகாதிபதி சந்திரன், இது மரம் செடி கொடிகளுக்குரியது.
சஸ்யாதிபதி குரு, பொதுமக்கள் மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவது. சஸ்யாதிபதி குரு, பொதுமக்கள். ரசாதிபதி தான் சனி, அது சர்ப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிராசாதிபதி குரு, அதுதான் கிரகங்களுடைய நிலையை பற்றி சொல்றாங்க. தானியாதிபதி புதன், இதுக்கு விலங்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒட்டகத்தை கொடுத்துருக்காங்க. பசுநாயகர் கோபால், அனைத்திற்குமானது. காலத்தின் கோலத்தால் பிறந்தது முதல் இருக்கும் காலம் வரை மற்றவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற, உயர்த்துகின்ற, உயர்வை தருகின்ற அர்ப்பணிப்பு குணம் கொண்ட துலா ராசி லக்ன நேயர்களுக்கு பராபவ வருடத்தின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உலகத்திலேயே வாழ்க்கையில போராட்டம் என்பதுதான் வாழ்க்கை என்கின்ற நிலையை இந்த ராசி மண்டலத்திலே துலா ராசி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. சரி, அதுக்காக தான் பிறந்திருக்கும். அதையும் சுகமா எடுத்துக்கிறது தானே வாழ்க்கை. ஆனா இந்த இடத்துல பாருங்க, பராபவ வருடம் சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறது. ராகு இவர்களுக்கு 5ல் அமர்ந்து குருவின் பார்வையும் பெறுகிறது. அப்ப பஞ்சமஸ்தானம் என்பது பாதுகாப்பான ஸ்தானம். புகழ், கௌரவம், மரியாதை, மதிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், எப்படி பாருங்களேன், அற்புதமா தரும். ஏன்னா நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் தர்ற மாதிரி இந்த பராபவ வருடத்துல உங்க வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். சில பேருக்கு விருப்பப்படி கல்யாணம் பண்றதுக்கு உண்டான முயற்சி நடக்கத்தான் செய்யும். அது காலத்திற்கு தக்கவாறு என்ன செய்யணும்? நாம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நன்மையை தரும். ஒரு பக்கம் தனஸ்தானாதிபதி, சப்தமாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் 6ல் அமர்ந்திருப்பதால் நம்மளுடைய உத்தியோக ரீதியாக வரக்கூடிய வருமானத்துக்கு தடையே இல்லை. அது கிராஜுவலா போய்கிட்டே இருக்கும். குரு வேற 9ல் இருக்கார். அவர் 10ஆம் இடத்துக்கு வரப்போறார். உடனே 10ல் உடனே பதவி கொடுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. 10ல் குரு உச்சமாகிறார். அதுலேயும் சனி சாரம் வாங்கி சனி 6ல் இருக்கக்கூடிய சனியை பார்க்கறதுனால புதிய உத்தியோகங்கள், அதாவது உத்தியோக முயற்சியில் இருக்கவங்களுக்குலாம் உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும். அதில் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, ப்ரொஃபஷனல் கேரக்டர் இருக்கிறவங்க, பேங்க் எக்ஸாமில் இருக்கிறவங்க, என பல நல்ல நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நன்மையை செய்யுமே ஒழிய ஒருபோதும் தீமையை செய்யாது. அதை விட குரு பயிற்சியானவொடனே தனஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏன்னா குரு ஏற்கனவே துலா லக்னத்துக்கு 6 தான். உச்சமாய் என்ன செய்யறாரு? 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்ப இந்த இடத்துல பொருளாதார மேன்மைக்கான அடித்தளத்தை இது கொடுக்கும். தடையில்லாத வருமானம் உங்களுக்கு உண்டு. இதோட சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாலிசியில் பணம் போட்டிருப்பாங்க. அந்த பாலிசி பணமெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு வேலை பார்த்த இடத்துல வர வேண்டிய அரியர் பணமெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். அப்ப இதெல்லாம் ஒரு நன்மையாத்தான் இருக்கு. பட் என்ன, 7க்குடைய செவ்வாய் 7க்கு 12 லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கனால சில பேருக்கு இல்லற வாழ்க்கையில ஏற்கனவே ராகு 5ல் சந்தோஷமா தான் போய்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள். ஏன்னா இந்த ராசியாதிபதி 7ல் சுக்கிரன் போய் உட்கார்ந்துருக்காரு, சூரியன் 7ல் உட்கார்ந்துருக்காரு. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. கல்வி கற்று வேலைக்காக தேடக்கூடியவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிடும். உயர்கல்வி என்ன எடுக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்காக உயர்கல்வியை நீங்க எடுக்கலாம். ஏன்னா உயர்கல்வி உங்களுக்கு எளிமையா கிடைச்சிடும், ஈஸியா கிடைச்சிடும். ஆனா உயர்கல்வி ஸ்தானாதிபதி புதன் போய் நீச்சமாக இருக்கிறார். அப்ப என்ன எடுக்கணும் அப்படின்றத தீர்மானம் பண்ணிட்டு நீங்க கொண்டு போங்க. கவுன்சிலிங் போறது, செய்யறது, புதுசா எடுத்துக்கிறதெல்லாம் நீங்க அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல லக்னாதிபதி 7ல் உட்கார்ந்து லக்னத்தை பார்க்கறது ஒரு பக்கம் நன்மை என்றாலும் கூட நாம செய்தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மைக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த ராகு 5ல் உட்கார்ந்துருக்கு இல்லையா, அது என்ன வேலையை காட்டும்னா, திடீர்னு நம்ம வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு 6 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், 7 வருஷம் இருக்கலாம். இந்த ராகு ஒரு ஆசையை தூண்டுவார். ஏன் விஆர்எஸ் கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை தூண்டுவார். அதுக்கெல்லாம் ஆட்பற்றவே கூடாது. இறைவா, நான் பணிபுரியணும், எனக்கு வேலை கொடுத்தவனுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி அப்படின்ட்டு வேலையை பார்க்கணும். ஏன்னா விட்டுறக்கூடாது. காலம் எப்படி வேணாலும் மாறலாம்.
ஆனா அடுத்து ராகு அது பயிற்சி வரும்போது பாருங்களேன், எங்கிட்டு கூடியாவது கடன் கொண்டு இது வரைக்கும் வீடே கட்டலை, வீடே இல்லைன்றவங்களுக்கு வீடு கொடுத்துரும். குரு பார்வை வேற 4ஆம் இடத்துக்கு விழுகுது. அதனால உங்களுடைய வாழ்க்கை பராபவ வருடத்தில் மிக அற்புதமாக இருக்கிறது. பொறுமையும் நிதானமும் கொண்டு செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை ஒருபோதும் தடுக்க முடியாது. பல நன்மைகளை அடையக்கூடிய பராபவ வருடமாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கிறது. எல்லோர் முகத்திலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் படர வேண்டுமாய் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி.